200 கிராம் பச்சரிசி, 2 கைப்பிடி அளவு சாதம், 2 கப் தோசை மாவு, புளித்த தோசை மாவு, தேவைக்கு ஏற்ப உப்பு. இவ்வளோ பொருளையும் நம்ம எடுத்தால் போதும். முதல்ல பச்சரிசியை தண்ணீரில் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரத்தில் பச்சரிசி நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த பச்சரிசியை அரைக்கணும். லேசாக தண்ணி சேர்த்துக்கணும், நல்லா அரைக்கணும். மாவு நல்லா பட்டு போல் அரைக்கணும். இப்போ நல்லா அரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதம், 2 கைப்பிடி அளவு சாதத்தை அதோடு சேர்த்து திருப்பியும் நல்லா அரைக்கணும்.